மே மாதம் 16ஆம் திகதி இனி வாகனம் வாங்க முடியுமா இலங்கையில என்ற கேள்விக்கான பதில் யாராலும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய கருத்தாக இருக்கு. அப்படித்தான் ஒரு செய்தி இன்று காலையிலே வந்திருக்கு. நேற்றைய நாள்ல நாங்க பார்த்தோம். வாகனத்துடைய விலை 10% அதிகரிக்குது. இப்ப ஒரு சில வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு, டாலருடைய பெறுமதி அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களால ஒரு சில வாகனங்களுக்கு 10 முதல் 12 லட்சம், 5 முதல் 6 லட்சம், 7 லட்சம் அல்லது 30 லட்சம் வரைக்கும் கூட சில வாகனங்களுக்கு விலை உயர்ந்திருக்கு, உயரப்போகுதுன்னு சொல்லி வாகனங்கள் இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் நேற்றைய நாள்ல சொல்லியிருந்தார். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தார். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு வந்த செய்தி தான் பெரிய அளவான இடிய போட்டிருக்கிற ஒரு செய்தி. இனிமேல் வாகனம் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. 50% இறக்குமதி வரிய வரப்போற 3 மாதங்களுக்கு விதித்திருப்பதாக நீதியமைச்சு அறிவிச்சிருக்காங்க. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கையெழுத்திடப்பட்டு இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் சொன்னா, ஏற்கனவே வரி இருக்கு, இறக்குமதி வரி இருக்கு. எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 30% இறக்குமதி வரி இருக்கு. இந்த வரியோடு 50% அதிகரிக்குதா, இல்ல இந்த வரியோட சேர்த்துதான் 50% குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இதுல நீங்க குழம்பவே தேவையில்ல. ஏற்கனவே 30% இறக்குமதி வரி இருக்கு. அதோட சேர்த்து இன்றைக்கு அதிகரிக்கிற 50% சேர்த்து கூட்டி பார்த்தா 80% இறக்குமதி வரி இருக்க போகுது வரப்போற 3 மாத காலங்களுக்கு இறக்கப்படுகின்ற வாகனங்களுக்கு. எப்ப இருந்தேன்னு சொன்னா, இன்றைக்கு மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரப்போற 3 மாத காலங்களுக்கு இந்த நடைமுறை அமுல்ல இருக்க போகுது. இது இன்னொரு முக்கியமான சலுகை கொடுத்திருக்காங்க. இது சலுகை தான் உண்மையிலே. போன அதாவது நேற்றைக்கு மே 15க்கு முதல்ல ஆர்டர் செய்த கட்டணம் செலுத்திய வாகனங்களுக்கு இந்த 50% இறக்குமதி வரி இருக்காது. அதுக்கு முதல் இருந்த கட்டணம் தான் இருக்கும். இன்றிலிருந்து நீங்க வாகனம் ஒன்றை புதுசா வாங்க போறீங்க, ஆர்டர் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த 50% வரியை சேர்த்து தான் நீங்க ஆர்டர் பண்ண வேண்டி வரும். கணக்கு பாருங்க. ஒவ்வொரு வாகனங்களுக்கு எவ்வளவு இப்ப இருக்கு, எவ்வளவு வரப்போகுதுன்னு கணக்கு பாருங்க. நம்மளால அதை கணக்கு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான விலை இருக்க போகுது. இது ஏன் கொண்டு வந்திருக்காங்க? என்னத்துக்காக இந்த நடைமுறையை உடனடியாக கொண்டு வந்திருக்காங்கன்றது பெரிய கேள்வி இருக்கு இப்ப எல்லாருக்குமே. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு கிழமையா டாலருடைய பெறுமதி கொஞ்சம் கொஞ்சமாக இல்ல, பாரிய அளவாக உயர்ந்து கொண்டு செல்கிறது. 310 இருந்து இப்பொழுது 331 தாண்டி இருக்கிறது வாங்குற விலை. இது ஒரு பெரிய சிக்கலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய காசு வெளியே போகிறது. ஏற்கனவே எரிபொருளுக்கு அதிகமான காசு வெளியே போய் கொண்டிருக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் மட்டும்தான் நம்ம கிட்ட எரிபொருள் கையிருப்பு இருக்கு. அடுத்த வருஷத்துக்குள்ள எரிபொருட்களை ஓட பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. ஏற்கனவே $50 இருந்த கச்சா எண்ணெயுடைய விலை இப்பொழுது ஈரான் அமெரிக்கா போரால கிட்டத்தட்ட $100 தாண்டி இருக்கு. 2 மடங்கு அதிகமாக எரிபொருளுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு. இங்க மக்கள்கிட்ட விற்கிற காசு அதை விட குறைவா இருக்கு. வருமான இழப்பு இருக்கிறது. நட்டத்துல பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போகுதுன்னு சொல்லி ஜனாதிபதி கடந்த 2 நாள் 3 நாளைக்கு முதல்ல நூறலியால வச்சு ஒரு கூட்டத்தை வச்சு பேசியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டாலருடைய இந்த ஏற்றம் அப்படின்றது பெரிய அளவாக ஒரு நெருக்கடியை இப்பொழுது அரசாங்கத்துக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக கூட இந்த வரி அதிகரிப்பு, வாகன இறக்குமதி வரி அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த வரி அதிகரிப்பால வாகன இறக்குமதி கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும். அதனால் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகின்ற காசு, வாகனத்துக்காக கொடுக்கப்படுகின்ற டாலர் குறைவடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த 3 மாத காலத்துக்கு இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதனால டாலருடைய விலை குறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமைன்றபடியா இதுல பெரிய அளவு மாற்றம் இருக்காது. திங்கட்கிழமையிலிருந்து டாலருடைய பெறுமதி குறைதா கூடுதான்றதை பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த அறிவிப்பால. இந்த டாலர் அதிகரிப்புன்றது 2023ஆம் ஆண்டு டிசம்பருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பெரிய அளவான அதிகரிப்பாக இது பார்க்கப்படுது. வருமான இழப்பு இலங்கைக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இப்ப தேயிலை ஏற்றுமதியாக இருந்தாலும் சரிதான், இப்ப ஈரான் போன்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி தடைப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள், மத்திய கிழக்கு தாண்டி வருகின்ற சுற்றுலா பயணிகள், ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வர சுற்றுலா பயணிகள் மத்திய கிழக்கு, துபாய் போன்ற விமான நிலையங்களால தான் நமக்கு இங்க வருவாங்க. இதனால கடந்த நாட்கள்ல 2 மாசமா இந்த விமான நிலையங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுலாக இருக்கு. அதோட விமான பயணச்சீட்டுகள் அதிகரிச்சிருக்கிறது. இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவங்களுக்கான விமான பயணச்சீட்டுகள், பல விமான சேவைகள் அதிகரிச்சிருக்காங்க. இதனாலேயும் கூட சுற்றுலா பயணிகள் தங்களுடைய பயணங்களை ரத்து செய்திருக்காங்க. இந்த மாதிரி பெரிய அளவான ஒரு வருமான இழப்பு, இலங்கைக்கு டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறதால இதை கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு நடவடிக்கைக்காக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்ற மாதிரி தான் இப்ப சொல்றாங்க. எனக்கு முழுமையான விளக்கங்கள் இதுவரையில வெளியாகல. நாட்டுல ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரணமான காலநிலை இன்னும் 2 நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு மாதிரி தான் வளிமண்டல திணைக்களம் இன்று காலையில வெளியிட்ட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாழ்முக்கம் இன்னும் அதே வேகத்தோட இருப்பதால பல இடங்கள்ல இந்த மழைக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இன்றும் மாலை வேளையில
75 முதல் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இலங்கையில் இருக்கிற 72 நீர்த்தேக்கங்கள்ல 41 நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. மலையக பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற பயணிகள் அவதானமாக பயணிக்கும்படியும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. வஸ்கடுவ பிரதேசத்துல 66 லட்சம் ரூபாய் மாத வாடகை கொடுத்து ஒரு ஹோட்டலை 14 வெளிநாட்டவர்கள் வாடகைக்கு எடுத்து ஒரு நிறுவனமாகவே நடத்தியிருக்காங்க. என்னதுக்காக இந்த நிறுவனமா நடத்திருக்காங்கன்னு சொன்னா, இணைய மோசடி மூலமா இங்க இருக்கிறவங்கள்ட்ட பணம் பறிக்கிற நடவடிக்கையில இந்த வெளிநாட்டு அவர்கள் 14 பேரும் விடுபட்டிருக்காங்க. சீனா, மலேசியாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி முதல்கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. ஒரு மாசத்துக்கு 66 லட்சம் கொடுத்து இருந்திருக்காங்க. எனவே உங்களுடைய பிரதேசங்கள்ல இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் நீண்ட காலம் தங்கியிருக்காங்க, அதுக்கு நிறைய பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சா இருந்தா உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் கூறப்பட்டிருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் இடையில நாட்டிலிருந்து இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 1000 வைத்தியர்கள் வெளிநாடு சென்றிருக்காங்களாம். வெளிநாடுக்கு வேலைக்காக போயிருக்காங்க, சுற்றுலாக்கு இல்ல, வேலைக்காக போயிருக்காங்க. பொருளாதார சிக்கல் இருக்கும்போது பெரிய அளவான வைத்தியர்கள் அதோடு முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க, முக்கியமான துறையில இருக்கிறவங்க வெளிநாடுக்கு போனாங்க. இந்த நடைமுறை கொஞ்சம் குறைஞ்சிருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த வருஷத்திலிருந்து இப்ப ஏப்ரல் வரைக்கும், மே வரைக்குமான இந்த காலப்பகுதிக்குள் மட்டும் 1000க்கும் அதிகமான வைத்தியர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்றது ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. வனவாசல் கலனி பாதைக்கு இடையில ஏற்பட்ட ரயில் தடம் புரண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள்ல ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம்னு சொன்னா, இந்த பகுதியில தடம் புரண்டதுக்கான காரணம் இந்த தண்டவாளங்கள்ல இருந்து ஆணிய கழட்டி இருக்கிறது முதல்கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் ஒருத்தர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதா சொல்லப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் அதிகமாக போதைப்பொருள் பாவனைக்கு அடிமை ஆனவர்கள் அப்படின்றதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையில 293 நீதிமன்றங்கள்ல 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கா. இதை நீதி அமைச்சு தங்களுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குகளை உடனடியாக துரிதப்படுத்தி விரைவாக இதை முடிச்சு வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நீதி அமைச்சு எடுத்து வருது அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற 50 லட்ச பண உதவி, வீடுகள் இல்லாம முற்றுமுழுதாக சேதமடைந்தவர்களுக்கான இந்த நிதியுதவியை அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மொனராகலை பிரதேசத்துல. மொனராகலையில ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் வேறு வேறு வீடுகள் அப்படின்னு சொல்லி 50 லட்சம் செக் வாங்கியிருக்காங்க. இதுல வாங்கினது மட்டும் இல்லாம இந்த 2 செக்கும் காசு மாத்துப்படலை, அதாவது செக் ரிட்டர்ன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி மீண்டும் 2 செக்கை வாங்கியிருக்காங்க. அந்த 2 செக்கும் மாத்தப்பட்டிருக்கு. முதல் கொடுத்த செக்கும் மாத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அதிகாரி, அதுக்கு அவங்களுக்கு வழங்கிய அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. விசாரணைகள் தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அதிகாரிக்கு 50% பணம் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. எனவே இது ஒரு பெரிய அளவான ஒரு மோசடியாக பார்க்கப்பட்டது. ஒரே வீட்டுல 2 பேரு வீடு உடைஞ்சிருக்குன்னு சொல்லி செக் வாங்கியிருக்காங்க 50 லட்சம். அதுவும் காசு வரலன்னு சொல்லி இன்னும் 2 செக்கை திரும்பவும் கொடுத்திருக்காரு அந்த அதிகாரி. 4 செக்குக்கும் 2 கோடி ரூபாய் பணம் அப்படியே போயிருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட செய்திகள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது.